ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலேயே வந்து கிளம்பி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே வர முருகர் கோயிலுக்கு தான். போன வாரமும் என்னால் வர முடியல, அதனால் இந்த வாரம் வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உட்கார வச்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணுறேன் சாமி முடியட்டும். அவர் வெளியே போகிறார், அவர் பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் கீழே போட்டுறாரு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடம். அப்படியே செமையாக இருக்குது. அப்படியே முருகா கேட்டியா? பூரி வாங்கிக்க சொன்னாங்க. இங்கே வந்து பூரி உருளைக்கிழங்கு. இங்கே வர வழியில் கோயில் போயிட்டு வர வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கணும். மாமா அப்படியே சாப்பிட்றாரு, நான் கார்லேயே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அப்படியே வாங்கின சொன்னேன். நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பாப்பா வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பொண்ணை பார்த்து 2 வாரம் ஆயிடுச்சு. அதான் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. அடுத்த வாரமும் ஊருக்கு போகிறாங்க பசங்க. சரி, அதுக்குள்ளே போய் குழந்தைங்கள பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நான் உங்ககிட்டே சொல்லியிருப்பேன், சத்து மாவெல்லாம் அரைச்சிட்டு 2 வாரமாக குழந்தைங்க கொடுக்கவும் முடியல. சரி, எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் கிஃப்ட்டு, ஹாட் பாக்ஸு, இதெல்லாம் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு நைட்டு தங்கி நாளைக்கு வந்துடுவோம். ஈவினிங் தான் போகிறேன் நான். பூரி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கா மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அது ஒன்று தான். ஆனால் மற்றபடி ஆயில் ஒட்டுறதா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது என்ன எண்ணெயில் சுட்டாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கசப்பாக கசப்பாக இருந்துச்சு. மற்றபடி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சாப்பிட்லாம் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஹைவேல தான் வாங்கணும் கடையில். மாமா அங்கே நின்றுட்டே சாப்பிட்றாரு. நானும் மாமா ஒன்றியே தான் வந்தோம். நாங்கள் பாலாலாம் வரலாம். நாங்கள் அவன் லேட்டாக வருவேன்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க மேடம். காலையில் இன்ட்ரோ கொடுத்தேன். இப்போ கிளம்புறது வந்து ஈவினிங். இப்போ கிளம்பியாச்சு. காலையிலே போக வேண்டியது கோயிலுக்கு தான் போயிட்டு லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு அதான் இப்போ தான் சாப்பிட்டு விட்டு ஒரு அது 6 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா இவங்க இப்போயே கிளம்பிட்டாங்க. நம்ம 3:30 கிளம்பிட்டாங்க. கிளம்பலாம் அப்படின்னு. அவன் என்ன பண்ண போகிறோம், சும்மா தானே படுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் டிராஃபிக் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கினே வருவார். அதனால் வாங்க இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு. இப்போ கிளம்பி போகிறதுக்கே இது ஆகிடும். என்னங்க எப்படியும் 5:30 ஆகிடும். அதுக்கப்புறம் அதனால தான் சரி கிளம்பிட்டோம். நாங்கள் யார் போகிறோம்னா ஐயா வர மாட்டேன்டா, வீட்டில் இருக்கிறான்டா. வேலைக்கு போகிறான்.
வேலைக்கா? ஆ. வேலைக்கு அவன் போகிறானா? லீவு கொடுக்க மாட்டாங்க. நேற்று தான் லீவ் எடுத்தேன். அவன் மட்டும் தனியாக இருக்கிறான்ட்டார் வீட்டில். சார் நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். போயிட்டு நாளைக்கு நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்துடும். அவ்வளோதான், ஒரு நாள் தான் அங்கே இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்களா 2 குட்டி வேற இருக்கு. அவங்களுக்கு யார் சாப்பாடுலாம் செஞ்சு போடுறதுக்கு ஆள் இல்லை. பையன் வந்து சமைக்கலாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கே இப்போ சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். அதனால நாளைக்கு அவனா காலையில் எதனா மேகி செஞ்சு சாப்பிட்டு போயிடுவான். ஈவினிங் நாங்கள் வந்துடுவோம். அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நைட்டு சின்னதாக இன்னைக்கு வெளியே போகலான்னு இருக்கிறோம். முடிஞ்சால் நைட்டு போவோம். போயிட்டு எங்கே போகிறோம் என்ன வீடியோக்குள்ளே வாங்க பாருங்கள். யார் யார் போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஆமாம்மா, ஸ்வீட் கேட்டாங்களா? சரி வாங்கிட்டு போகலாம். கேட்டாங்கல்ல, நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். அவளுக்கு ரசமலாய் பிடிக்கும், அதனால ரசமலாய்க்கு. அப்புறம் மோத்தி லட்டு வாங்கினேன். அவளுக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும். மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு. நீங்கள் பாருங்க, மறுபடியும் மீண்டும் மீண்டும் கண்ணாடி போட்டு விட்டோம். ஒருத்தர் கண்ணாடி போட்டதுக்காண்டி உழுத வந்து சிரிச்சான் பாலா. அவனுக்கு வேணும்னே நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இப்போ இதே கண்ணாடி மாமா இப்போ போட்டு பார்க்குறேங்க. போடுங்க, நாங்கள் மாற்றி கண்ணாடி இது எந்த நான் வீட்லயே விட்டு வேண்ட வேற பாக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே நீங்க எம்ஜிஆர் மாதிரி தகத்து நான் எப்பவும் அப்படிதாங்க இருக்கும். மூஞ்சி மறையுதுங்க. அப்படிதான் இருக்கணும். நான் ஆக்சுவலாக கிளாஸ் போட்டால் கேப் போடுவேன். கேப் கொண்டு வரல. இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன், அழகா இருக்கேன். ரொம்ப அழகுதாங்க. மண்டியில் கொஞ்சம் மயிர் போயிடுச்சு. ஒட்ட வைனாக்கு தெரியுமா? கண்ணாடி போடுங்க. இப்ப பாருங்க, எங்க மதர் சரோஜா தேவி பாருங்க. மாலா பாத்துக்கோ, நாங்க 3 பேரும் ஒரு கண்ணாடியை மாத்தி மாத்தி போட்டுருவோம். இப்ப சரி ஒரு வாரம் அப்புறமா பாலா வருவா. பாலா வந்தாதான் அந்த வீடியோவுக்கு ஒரு கலையே கட்டும். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கும் அந்த அளவுக்கு. அவர் ஆக்சுவலாக 3 நாள் வெளியே போயிட்டு தான் வந்தான். தூங்கி எழுந்துட்டு அப்புறமா வரணும்னா சரி அப்புறமா வா அப்படின்ட்டான்னு வருவான் பாலா. வருவார். போனா இவங்க ஏன் அப்படியே ஷாக் ஆனவங்க மாதிரி உட்காந்துக்கிறாங்க. திரும்ப வி ஷேப் அப்படியே ஒரு ஷேப் தேவை இல்லையா? வி கட்ட பண்ணா ஸ்ட்ரைட்டிங்கா மல்டிப்ளேயர் லேயர் கட்டிங்கா பண்ண லேயர் கட்டிங் பண்றதானே அது நல்லா இருந்திருக்கும். இது வேற மாதிரி இருக்கே. நான் வெட்டினேன், சூப்பரா இருந்தது. எப்படி எடுத்துட்டு கை கீழே போயிடுச்சா? அதுதான் அது பெல்ட்ல தெரியல. டைட் பண்ணிக்கினா தான் பாப்பா நல்லா அழுத்தம். அது முன்னாடி டைட் பண்ணிக்கோ. முன்னாடி பண்ணிக்கோ. மசாஜர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? அப்படிதான் காலை வச்சிருவேனா சூப்பராக இருக்கும். பாட்டா அழுத்தின்னு இருக்கும்.
கொஞ்சம் திரும்புங்க. புது கார் தான். ஊரே அடங்கிச்சு. அங்க போய் உள்ள வந்துட சொல்லுமா. கோணியே காணோம். பா உள்ள வாங்கப்பா. ஏப்பா காத்து இல்லாம இங்க போய் சரிப்பா உள்ள வாங்க. ஏன் எப்படி உட்காந்துக்கிறீங்க? காத்து இல்ல. பிரபலங்களை காட்டுற மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஜூம் பண்ணியா? அண்ணனுக்கு வீடியோ போன வீடியோ பார்த்தாரா? இல்லையா பார்க்கலையா? இன்ட்ரோ போட்டோம். சூப்பரா கொஞ்சம் அந்த வீடியோ கட் பண்ணிட்டு அதை காட்டுமா முதல்ல. நீ காட்டினா என்ன இல்லைங்க நானே 2 நாளா சிக்னல் இல்லாம சுத்திட்டு இருந்தேன். நிம்மதியா இருந்தேங்கண்ணா. ஒரு நாள் ஃபுல்லா போனே இல்லாம நிம்மதியா இருந்தேன். போன் சொல்லி சரி வாங்கண்ணா உள்ள வாங்கண்ணா. இங்க காத்தே வரல. வாங்கண்ணா. நம்ம தான் ப்ராப்ளம் ஆயிரோ. அதை பார்த்துட்டு வரோம். அம்மா என்னம்மா இது? உங்க கடைசியில் உங்க மாமியார் மாதிரி சொல்ல விட்டு உங்க அம்மா மாதிரி சொல்ல விட்டீங்க. எங்கண்ணா பாரு இப்போ சூப்பரா வரும். நீ அதை பார்த்துட்டே இரு. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் மாம்பழமா? தெரியுதா இல்லை நீ மூஞ்சி மாம்பழம் மூஞ்சி நீ பாரு. இதே போட்டீங்க காரில் டோரை தந்தல ஷவர்மா சாப்பிட்றது இப்போ தருவியா? கார் டோர் சைடில் தெரியுதா இல்லையா? இது என்னடா புரியல எனக்கு. அது லாஸ்ட் ஓட்டுவோம் தெரியுதா இல்லையா? நீ அது தெரியுதுண்ணா. இது ஃபுல்லா குடிக்கிறான் அப்படிங்கிறான். சூப் விடுவான் மூஞ்சி. நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படுத்தி பட்டுவேன். நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சு? இவங்க 2 காலையும் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா பிலால். ஐயோ அவர் திருப்பி பார்த்தா கூட குத்தமாகுது. வாங்க போயிடுறான். நீங்க வேற ஆட்டோ அடிக்குது. என்னப்பா நீ? அவரே வராரு. போடு 300 போடு. 300 போடு. போடு 1000 ரூபாய்க்கு போடு. நாங்க போய் வந்துடுறா நீங்களோ. ஹாய் மக்களே, நம்ம இப்போ வந்து ரத்னா vlogs வந்துருக்கோம். சொல்லு 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 சொல்லு. உங்க கண்டென்ட் கிடைக்கும். சொல்லுப்பா. எடுக்கமோ சொல்ல மாட்ற. நீ சும்மாவே நிக்கிறீங்க. சொல்லு. கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிறாரு. இப்போ எங்க வந்திருக்கீங்க அதை சொல்லு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து ரத்னா vlogs வந்து பேசுறோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி பாருங்க, நம்ம பிலாலுக்கு வந்துடும். ஏமா திருப்புமா? திருப்பி வந்துடுவேடா. அது அது நைட்ல அப்படி ஆயிடுது. ஓகே வா. எங்க ரத்னா vlogsன்ற ஓனர் வந்து அவங்களுக்கு வீடியோவே லைட் போட்டு எடுப்பாங்களாம். இவ்வளோ லைட்ல பத்தலையா அவங்களுக்கு? பார்த்துக்க மக்களே. அப்பதான் நீ பிரைட்டா தெரியும். நான் பிரைட்டா தெரியல. நான் ரத்னா vlogsஓட ஓனரே வீடியோ தான் தெரியுறாங்க. சரி சரி வாங்கப்பா. என்னவா? ஹைலைட்டே கார்ல இச்சி நேவரான சும்மாவை பத்தி நினைச்சு தப்பா நினைச்சு அது சொல்றேன்னு சத்தியமா உண்மையாவே 2 பேர் சாட்சி. வீடியோ எடுத்துறாங்க. அது பாருங்க, பாட்டி சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசுறாங்க. ஆமா சொன்னாரா? பாட்டி பார்த்து முன்னாடி சொல்லுங்க. நீங்க வந்து இப்படி வந்துடலாம். ஜூம் வைக்கணும். பாட்டியை பேசிக்கலாம். நீ எடு எங்களை. நாங்கள் சாப்பிடல, எதிரே சாப்பிட போகிறோம்.
இல்லவே இல்லை. பண்ணு மூணா வரும். அதனால இப்படியாங்க நீங்க மேடம் இருக்காங்க ரத்னா விளாக்ஸ்ல இப்போ இல்ல இவங்க இல்ல ரீசெண்டா சொல்றேன், உண்மையா சொல்றேன், இதான் வாங்கி தருவோம். இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்க, அந்த மாதிரி மூல காரணம் சிரிக்க மட்டும் செஞ்சேன். எல்லாமே நீங்களே நீ சாப்பிட்றது ஒன்று போருமா தம்பி கை மறியாம கம்முனுக்கிறாரு. கார்ல என்ன பாட்டு கேக்குறாங்க? அலைகை இலையில பாட்டு பாடுறாங்க. இல்ல அப்படி பேசுறாங்களே. சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சிச்சிலியா குருவா மேட்ரு பேசுனீங்க, அலைகை இலையில அங்க டான்ஸ் ஆனீங்க. பாத்தீங்கப்பா, அவன் பேரா சொல்லிட்டான் ப்ரூஃப். சரி ஏதோ டைம் பாஸ் ஆகுதா அவ்வளோதான். நான் உண்மையாக தான் பண்ணலாங்க, நான் ஏன்னா போய் டைம் பாஸ் பண்ணுறேன். டைம் பாஸ் அவ்வளோதான். காரம் மாத்திரம் வாங்கலாம். மக்களே, இந்த ஆஃப்டர் ஒரு டீ பன் சாப்பிட்றதுக்கு காடு தாண்டி மலையை தாண்டி எல்லாரும் தூங்காம ஓடி வந்துக்கிறாங்க. இது ஒரு பொழப்பு.